உனக்கு நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும் வரலாறுல நம்ம யார் எப்படிப்பட்டவன்னு உனக்கு ஒரு திமிரு வரணும்ல. உலக வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்திலே அல்லது உலக வரலாற்றிலே நம்ம அளவுக்கு தோற்று தோற்று உறுதியா கரையாம நிற்கிற படை இருந்ததே கிடையாது. இந்தியாவில் இந்திய பெருநிலத்தில் எந்த கட்சியும் கரைஞ்சு கரைஞ்சு கட்சி தொடரும் போது ஒண்ணுமே ஒருத்தனும் காட்ட மாட்டான். ஏன்னா தீவிரவாதியை ஆதரிக்கிறாரு, விடுதலை புலியை ஆதரிக்கிறாரு, ஈழத்தை பேசுறாரு, தேவையில்லை அதிகாரத்திற்கு அதுக்கு எதிரானவன். அவ்வளவு நெருக்கடி, கணக்கில்லாத வளர்த்து சிலை எதை பத்தி கிடையாது. அங்க இடந்துட மாட்டான், விடுதலை தங்கிட மாட்டான், அந்த வண்டியிலே படுத்துக்கணும், போற வழியில எங்கே குடல் முட்டையில குளிச்சுக்கணும், பணம் கிடைக்குது, இப்படி ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் தேர்தல் 5 ஆண்டு கழிச்சு 14 தேர்தலில் போட்டிடுறோம். 234 போட்டுவாராசிமான் போட்டோம். 3000, 2500, 4000 இவ்வளவுதான் வாக்குகள். மொத்தம் 4,50,000 தான். 1.1. அதோட எந்த கட்சியும் முடிக்குது விடல. அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நடந்த இடைத்தேர்தல், அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் 4 லட்சம் 17, 18 லட்சமா உயர்த்து. சரி பாரு, தொடர்ந்து 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 நின்ன காரணம் பாவையை அதை கரைக்கிறது. காரணம் தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால். திரும்ப 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 நின்று 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 அவன் என்ன நினைக்கிறான்? இவனை நம்பினா ஏமாத்திட்டான், இவனை நம்பினா ஏமாத்திட்டான். இவன் நம்பி நம்பி வரவெல்லாம் இப்படிதான் பேசுவான். கடைசியா போயிடுவான், சீட்டுக்கு நோட்டுக்கும் போயிடுவான். அவன் கடைசியாக எப்படி விடுறான்? இவன் போகல, இவன் போக மாட்டான். அந்த உறுதி வரும்போது நம்மை நேசிக்க தொடங்குறான். இல்லைனால் இந்த வரலாற்றில் தனித்து நின்று ஒரு சின்ன பிள்ளைகள் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர முடியும் என்றால்